வணக்கம். மூவாஸ் குக்கரியிலிருந்து நான் வசுமதி முரளிதரன் பேசுகிறேன். எப்போ நவராத்திரினா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புட்டு பண்ணுவா வழக்கம். அந்த புட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த புட்டுக்கு அரிசி மாவு புட்டுனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வறுத்து ஆவி வீட்டில் வச்சு இது பண்ணி பண்ணணும். அதனால ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக எல்லாரும் செய்யக்கூடியதுக்கு அவல் புட்டு. இதுக்கு என்ன தேவைன்னா அவல், பச்சை அவல், அதுக்கு வெல்லம், வேர்க்கடலை வறுத்தது, தேங்காவை பல்லா இப்படி திருத்தி வச்சுக்கோங்க. தேங்காய், வெல்லம், கொஞ்சம் நெய், இது ஏலக்காய் பொடி. அவ்வளோதான் இதுக்கு தேவை. இதுக்கு என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ரொம்ப 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 ஈஸி, எல்லாரும் செஞ்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாய் போட்டு இதில் முதல்ல என்ன பண்ணணும், அவலை வறுத்துக்கணும். நல்லா முறுன்னு வறுத்துண்டாதான் அதை எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் எந்த அவுளில் ஒன்றாலும் பண்ணலாம். சிகப்பு அவுள் வேணுன்னா கூட சிகப்பு அவுளில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டி அவுளாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த புட்டும் இன்னைக்கு இது கொண்டக்கடலை, ஒயிட் கொண்டக்கடலை, ஒரு மசாலா சுண்டல் மாதிரி செய்ய போகிறேன். ஆனால் நோ ஆனியன், நோ கார்லிக் தான். வேற மாதிரி, இத்தனை நாளாக செஞ்ச சுண்டல் மாதிரி இல்லாமல் வேற மாதிரியா. இந்த மாதிரி நல்ல கையில் இப்படி தொட்டு பார்த்தா முறுமுறுன்னு இருக்கும். அந்த முறுமுறுன்னு வறுத்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் மிக்சியில் ஆறின உடனே நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். அது ஆறட்டும், அப்புறம் அரைச்சின்னு வரேன். அதுக்குள்ள தேங்காய், இந்த நெய்யில் பொடிசா பல்லா திருத்தி வச்சுட்டு வதக்கணும். இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சுட்டேன். அதுக்கு அந்த அவலில் ஆறுறதுக்குள்ளேயும் இந்த கொண்டக்கடலை சுண்டல் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த கொண்டக்கடலை சுண்டலுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நன்னா இந்த மாதிரி குக்கரில் வச்சு நைஸாக வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, அதை ஒரு சும்மா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், பெருங்காயம், கடுகு, உப்பு, மிளகாப்பொடி. இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டாதான் நல்லா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் போல விடுங்க. அதுல கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஆக்சுவலா இது சுவாமிக்கு நெய்வேத்தியம் இல்லைன்னா இந்த கொத்தமல்லி இடிச்சு, பச்சை மிளகாய், இஞ்சி இடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதிலே 2 பூண்டு பல்ல போட்டு இடிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும்.
கடுகு பொரிஞ்சிடுத்து. எப்பவுமே கடுகு பொரிஞ்சாதான் உங்களுக்கு நல்ல வாசனை வரும். எதுவும் எந்த ஒரு சமையலுக்கும் கடுகு வெடிக்காமல் கொட்டினோன்னா நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சமாக மிளகா பொடி, ஏன்னா மிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் இடிச்சிருக்கோம், கொஞ்சம் மிளகா பொடி. இதை உப்பு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த இடித்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, அதையும் அதில் போட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி இடித்து போட்டாக்கா. இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பொடி போட்டும் பண்ணலாம். நான் இன்னைக்கு பொடி எல்லாம் பொடி போட்டு பண்ண வேணான்ட்டு பண்ணேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காவை போட்டு அவ்வளோதான், ரெடி. கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி. இந்த அவலை நைஸாக மாவாக அரைச்சின்னு வந்துட்டேன். நீங்கள் என்ன நைஸாக அரைச்சாலும் லேசாக ஒரு கொரகொரப்பு இருக்கும், அது இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இதில் நம்ம சாதாரணமாக தண்ணி, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரை இதில் தெளித்து இந்த கட்டியாக இருக்குது இதுவாக இருக்கலாம் பயப்படவே பயப்படாதுங்க. இது நல்லா உதிர்ந்துடும் ஆற ஆற. இந்த வறுத்து அரைச்சின இந்த மாவு காமிச்சேன் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி உதிராக இது பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறணும். பச்சை தண்ணி தான் போடணும், வெந்நீர் கிண்ணீர் போட்டுறாதீங்க. இது போட்டு இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி இப்படி கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. நம்ம அதுக்குள்ளேயும் வெள்ளைப்பாகு வைப்போம். வெள்ளைப்பாகு வந்து இந்த அடுப்பில் அது 1 கப்பு இது போட்டேன் இல்லையா, இது அரை கப்புக்கும் கொஞ்சம் மேலே 3/4 கப்பு வெல்லம். இதில் கொஞ்சமாக ஜலம் சேர்த்து பாகு வைக்கணும். சின்னதாக வைங்கோ, இது ஊறுறதுக்கும் இந்த பாகு ரெடி ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். இதில் 1 கப்பு நான் அவல் போட்டேன், இதில் 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். தண்ணி வந்து அரையிலேருந்து கொஞ்சம் மேலே தண்ணி விட்டு இந்த இதை பிசைஞ்சு வச்சுருக்கோம். அவலை வறுத்த அவலை மாவாக்கி, இது ரொம்ப 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 ஈஸி உங்களுக்கு. இப்போ இது 10 நிமிஷமாக ஊறிடுத்து. இந்த பாருங்க, பூ மாதிரி இருக்கும், கையில் தொட்டாலே
மணல் மணலாக அது பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். இதை இப்படியே வச்சுருங்க. இது நான் வெள்ளைப்பாகு வச்சுருக்கேன். வெள்ளைப்பாகு நல்ல கெட்டி பாகா. இதில் நம்ம டெஸ்டிங்க்கு வாட்டரில் விட்டு பார்த்தோன்னா தெரியும். இது இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் வரணும். சின்னதாக வச்சுக்கோங்க அடுப்பை. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்குள்ளே இது வருங்க. உருட்டின்னு வருது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் கீழே உழருது. வந்துடுது இப்போ பாகு. பாகு வந்த உடனே அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு இந்த புட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புசிறி வச்சோமே, அவல் புசிறி வச்சோமே, அதை வந்து இதில் போடுங்க. பார்த்தா உங்களுக்கு கெட்டியாக ஒரு மாதிரி கொல கொலான்னு இருக்கா மாதிரி தெரியும். ஆனால் இது கொஞ்சம் நேரம் ஆனால் தான் இழுத்துட்டு உதிர ஆகிடும். பயப்படவே பயப்படாதீங்க. நான் திருப்பியும் இது உதிரா ஆன உடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வறுத்த வேர்க்கடலை சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் வேர்க்கடலை இல்லை முந்திரி எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்ச தேங்காய், ஒரு ஸ்பூன் நெய், ஏலக்காய், இப்போவே இது உதிர்ந்துட்டு வருது பாருங்க. நேரம் ஆக 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 ரொம்ப நன்னா உதிரும். ரொம்ப ஈஸியானது உங்களுக்குலாம். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறது எப்படி உதிர்றதுன்றது. அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். நான் சொன்னபடி அவல் புட்டு வந்து உதிரா எவ்வளோ சூப்பராக வந்துடுது பாருங்க. கவலையே பட வேண்டாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நன்னா இன்னுமே ஒத்தையாக மணலாக ரொம்ப நன்னா வந்துடும். இதை எடுத்து இது வருங்க. அவலை நன்னா வறுக்கணும், பாகு நன்னா வைக்கணும், அவ்வளோதான் இதில் இருக்கிறது. அந்த தண்ணியை விட்டு கலக்குந்து இது பண்ணி வைக்கிறது தான். இன்னைக்கு நான் பண்ண கொண்டக்கடலை மசாலா சுண்டல் புட்டு, அவல் புட்டு. அவல் புட்டு வந்து வெள்ளிக்கிழமையில பண்ணுவா முக்காவாசி. அதனால வெள்ளிக்கிழமை, நவராத்திரி வெள்ளிக்கிழமையில பண்ணுங்க. அடுத்தது நான் 9-10 வகை சுண்டல் போட்டிருக்கேன். ஒரு கொண்டக்கடலை சுண்டல் வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பண்ணுறது எப்பவுமே வழக்கம் எல்லார் வீட்லேயுமே. இது வெள்ளிக்கிழமையும் புட்டு வெள்ளிக்கிழமையும். இந்த இது வந்து கொண்டக்கடலை சுண்டல் வந்து சரஸ்வதி பூஜைக்கும் பண்ணுங்க. 9 வகை பாயசம், ஒரு புட்டு, அண்ட் தென் 10 சுண்டல் வகைகள் போட்டிருக்கேன். என்னென்னைக்கு யார் யாருக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி நவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடுங்க. தேங்க்யூ. எல்லாரும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் அடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் இது பண்ணுங்க. தேங்க்யூ.